ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் அண்ட் டேஸ்டிக்காக சிக்கன் கிரேவி செய்யணும்னா இப்படி செஞ்சு பாருங்களேன். இந்த சிக்கன் கிரேவி ரைஸுக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். அதிகமான வேலை இருக்காது, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேன். மஞ்சள் தூள் சேர்த்து ஃபர்ஸ்ட் இதை ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு 3 பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துட்டு, நான் வெஜிடேரியன் இல்லைங்க, எந்த ஒரு பொருள் செஞ்சாலுமே அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு செய்யுங்களேன். டேஸ்ட் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நீங்கள் எதுவுமே போடலனாலுமே இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதக்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துங்க. 3 தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மொத்தமாக நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். வீட்டு மிளகாய் தூள் 3 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில தேங்காவை மிக்சியில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். வெறும் தேங்காய் மட்டும் தான் அரைச்சி சேர்த்துருக்கேன். தேங்காவோட எந்த ஒரு பொருளும் போடலை. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் சிக்கனில் மசாலாலாம் நல்லா ஊறி போய் நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சிக்கனை நல்லா கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்சியில் அதை நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். தட்டு போட்டு மூடி குக் பண்ணணும். அப்பப்போ கரண்டியை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கிரேவி ரெடியாகி வந்துடும். இந்த மாதிரி மெத்தடில் செய்யும் போது அப்படியே வீடியோ மணக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை மட்டும் தூவி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் பிரியாணி பண்ணால் இந்த சிக்கன் கிரேவி இல்லைன்னா நாங்கள் சாப்பிடவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு அடிக்டட். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் சொல்லுங்கள்.